கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் எல்லா விதமான டிஃபனுக்கும் இந்த கடப்பா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலில் தொடர்ந்து வர வீடியோஸை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கடப்பா பண்ணுறதுக்கு 1/4 கப் பாசிப்பருப்பை தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க. குக்கரில் நம்ம அலசி எடுத்த பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/4 கப் பாசிப்பருப்புக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அரை மூடி தேங்காய் கூட 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 முந்திரி, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய், 1 சின்ன துண்டு இஞ்சி, 4-5 பூண்டு பல் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கும்போதே 2 சின்ன துண்டு பட்டை, 1 பிரிஞ்சி இலையை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கடப்பாவுக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அடுப்பை சிம்லேயே வச்சு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம தேங்காய் பேஸ்ட் கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அதுதான் இந்த கடப்பாவுக்கு காரத்தை கொடுக்கும். வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச பாசிப்பருப்பையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பருப்பு தேங்காயெல்லாம் சேர்த்தோன்னே நல்லா திக்காக இருக்கும். இப்போ நம்ம 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார்லேயே 1 கப் தண்ணி சேர்த்து நான் கலந்து சேர்த்துக்கிறேன். கடப்பா சாம்பார் மாதிரி தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, குருமா மாதிரி திக்காகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு 5 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கடப்பாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். எப்போதுமே ஒரே மாதிரி சாம்பார் சட்னின்னு செய்யாமல் வித்தியாசமாக இந்த கடப்பா செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கும்பகோணம் சைட்லெல்லாம் இட்லி தோசைக்கு இந்த கடப்பா தான் கொடுப்பாங்க. சுட சுட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம்னு எல்லாத்துக்கூடமே இந்த கடப்பா வச்சு சாப்பிட்லாம். பூரி சப்பாத்திக்கு கூட இந்த கடப்பா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்குனா கடப்பா ரெடி. இந்த கடப்பாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.